ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதியம் லஞ்சுக்கு ஒரு குழம்பு எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன குழம்பு பண்ணோம்னா ராஜ்மா வச்சு ஒரு குழம்பு பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு இதுக்கு தேவையான அளவு நல்லா உப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொத்துக்கு கருவேப்பிலை ஒரு இதை மட்டும் எனக்கு உருவி போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. 3 தக்காளி நல்லா கரைஞ்ச தக்காளி எடுத்து அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு அதை போட்டு தக்காளியோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா பொடி போட போகிறோம். 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. நல்லா மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவைப்பட்ட லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கோங்க. இல்லைனா அந்த இதிலே ஃபுல்லாக நல்லா கீழே பிடிக்காத அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஃபஸ்ட்லேயே ராஜ்மாவை நைட்லேயே ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறிக்கிடட்டும். ஊறினதுக்கப்புறம் அதை ஒன்று அவிச்சு எடுத்துக்கோங்க. எல்லாம் இந்த இதிலே போட்டு இது பண்ணிக்கோங்க. நான் தனியாக அவிச்சிட்டு இதில் போட்டு சேர்த்து பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாம் இதிலே போட்டுட்டு நல்லா அந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு நல்லா கிரேவி பதத்துக்கு வேணும்னா அந்த மாதிரியும், நிறைய தண்ணி வேணும்னா குழம்பு மாதிரி இருக்கும்னா அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அந்த ஒரு கொதி வரைக்கும் நல்லா விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேகிற வரைக்கும் ராஜ்மா வேகிற வரைக்கும் விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் லைட்டாக கொத்தமல்லி தழை பொடிசாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நல்லா குழம்புல தூவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பதத்துக்கு வரையும் இறக்கிட்டிங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடும். சாப்பிட்டு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த மாதிரி இந்த சேனலில் வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.